வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஐம் பிரியதர்ஷினி. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல ஆல்ரெடி பேசிக்ல இருந்து மாடரேட் வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 30 சம் பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிஸ் சம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது பிராக்டிஸ் சம் தான். இது எல்லாமே என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் பர்சன்டேஜ்ல இருந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. தொடர் தள்ளுபடிகள் முறையே 15% மற்றும் 25% என்றவாறு தரப்பட்ட ஒரு சலவை இயந்திரம் ரூபாய் 15,000க்கு விற்கப்பட்டது எனில் அதன் குறித்த விலை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. சார் ஆல்ரெடி வந்து பேசிக் டு மாடரேட் அப்படிங்கிற வீடியோல பர்சன்டேஜ்னா என்ன, பர்சன்டேஜ்னா 100ன்னு எடுத்துக்கணும், இன்க்ரீசிங்னா பிளஸ் பண்ணணும், டிக்ரீசிங்னா மைனஸ் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு வந்து நீங்க பிராக்டிஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். டைரக்டா பிராக்டிஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியாது. இப்ப சம்பள பயிலாம் சோ 15% 25% கொடுத்திருக்காங்க. இது வந்து தள்ளுபடி. அப்ப 100%ல 40% போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 60. அந்த 60 தான் இந்த 15,000 ரூபாய். சோ நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ். அப்ப 100 எவ்வளவுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் 3 2 6 I 2 10 1 3 3 I 3 15 அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25,000 சொல்லி ஆன்சர் வரும். சோ அப்ப இந்த சமக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ₹2.70 15 பைசா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் சொல்லி கேக்குறாங்க. இதோட ஃபார்முலா क्वेश्चन பை கம்பேரிஷன் இன்டு 100. சோ क्वेश्चन எவ்வளவு அப்படின்னா 0.15 அப்படிங்கிற பைசா. கம்பேரிஷன் எவ்வளவு அப்படின்னா ₹2.70 இன்டு 100. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். டிவைடுக்கு மேல எத்தனை ஸ்தானத்தளி புள்ளி இருக்கு, டிவைடு கீழே எத்தனை ஸ்தானத்தளி புள்ளி இருக்குன்றத பார்க்கணும். ரெண்டுமே ஈக்குவலா 2 ஸ்தானத்தளி தான் புள்ளி இருக்கு. அப்ப நம்ம இது என்ன எடுக்கலாம்னா முழு நம்பரா வெளியே எடுத்துக்கலாம். 15 270 இன்டு 100. சோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் அடிச்சிருங்க. 3000 கேன்சல் பண்றேன். I 3 15 9 3 27 இருக்கு. அப்படியே பெருக்கினீங்கன்னா 50/9 இருக்கும். சோ 9 9 I 9 45 பேலன்ஸ் ஒரு 5 இருக்கும். கலப்பு பின்னத்துல போட்டோம் அப்படின்னா 5 5/9ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு இதுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு மூலதனம் 800 1100க்கு உயர்ந்தால் எவ்வளவு சதவீதமாக உயர்ந்ததுன்னு சொல்லி கேக்குறாங்க. இது சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन. சோ 800 ரூபாயா இருந்தது 1100 ரூபாயா மாறி இருக்கு. சோ அப்ப எவ்வளவு ஏறி இருக்குன்னா 300 ரூபாய் அப்படிங்கிறது ஏறி இருக்கு. கீழே எப்பவுமே பேஸ் அமௌண்ட் தான் போடணும். அப்ப 800 இன்டு 100. சோ சைஃபருக்கு சைஃபர் சைஃபருக்கு சைஃபர் திரும்பி மல்டிபிள் பண்ணாரும் 300/8 தான் வரும். 300/8 மல்டிபிளிகேஷன் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் 37.5. சோ அப்ப இந்த சமுக்கான ஆன்சர் 37.5%. சோ அடுத்த क्वेश्चन. ஒரு தேர்வுல 280 பேர் கலந்துக்கிறாங்களாம். அதுல 252 பேர் என்ன பண்றாங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க. இதுல ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்ப 280ல 252 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா ஃபெயில் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம்னா இது 7 10 2 போயிடுச்சுன்னா 8 7 5 போயிடுச்சுன்னா 2. அப்ப 28 பேர் ஃபெயில். நமக்கு நம்பரா கேட்கல பர்சன்டேஜா கேக்குறாங்க. கீழே எப்பவுமே பேஸ் வரணும் 280ங்கிறது. சோ ஓர் 28 28 ஓர் 28 28 இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா வெறும் 10%. சோ ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த क्वेश्चन. 450 ஆப்பிள்களை 30% என்ன ஆயிடுச்சுன்னா அழுகிருச்சு எனில் நல்ல ஆப்பிளோட எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப 450ல 30% அழுகிட்டு சைஃபருக்கு சைஃபர் சைஃபருக்கு சைஃபர். சோ 45 இன்டு ஒரு 3 போட்டோம் அப்படின்னா I 3 15 பேலன்ஸ் 1 நான் 3 12 135. அப்ப 450 ஆப்பிள் இருந்துச்சு. இதுல 135 அழுகிருச்சுட்டாங்க. அப்ப இத 10ல 5 4ல 3 போயிடுச்சுன்னா 1 4ல 1 போயிடுச்சுன்னா 3. சோ ஆன்சர் 315. அடுத்த क्वेश्चन. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய். சோ அது ஒவ்வொரு ஆண்டும் 10% என்ன ஆகுதுன்னா குறையுதுன்னு இருக்காங்க. அப்படி போனா 3 வருஷம். நான் பர்சன்டேஜ்ல என்ன சொல்லியிருக்கேன்னா குறையுதுன்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 100ஓட ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சோ இப்ப 50,000 சொல்லிட்டு இருக்கு. எவ்வளவு குறையுதுன்னா 10. அப்ப 90/10 எத்தனை டைம் போடணும்னா 3 தடவை. அப்ப இன்டு 90/100 இன்டு 90/100. சோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர். சோ இதுக்கு இது அடிக்கிறோம் இதுக்கு இது அடிக்கிறோம். இங்க மேல 9 9 90 5ன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ 9 9 81 81 இன்டு ஒரு 5ன்னு போட்டோம்னா 5 8 5 40 405ன்னு இருக்கு. இந்த 405ஓட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 90 இருக்கு. 90 மல்டிபிளிகேஷன் பண்றோம். சோ 3 சைஃபர் 9 5 45 பேலன்ஸ் ஒரு 4 இந்த 4 இங்க வரணும் 9 4 36. சோ சைஃபர் 5 4 3 6 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. சோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த क्वेश्चन.
2018 ஒரு நகரத்தோட மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 2,25,000 சொல்லியிருக்காங்க 2018. 22,500. சோ இது வந்து அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் சர்வீஸ்லயும் கிரேட் 2 எக்ஸாம்லயும் கேட்ட கொஸ்டின். அடுத்த ஆண்டே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2019 பாத்தீங்க அப்படின்னா 12% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவுன்னு சொல்லி தான் கேக்குறாங்க. அப்ப 2,25,000 இன்டூ 112/100. சோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர். சோ கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா 2,250 இன்டூ 112. சோ சைஃபர் 2 10 பேலன்ஸ் 1 2 4 1 5 2 2 4. சோ சைஃபர் 5 2 2 திரும்பி 0 5 2 2. அடுத்த கொஸ்டின். சோ 0 0 5 5 10 பேலன்ஸ் 1 திரும்பி 5 12 பேலன்ஸ் 1. சோ 5 2. சோ 2,52,000 அப்படிங்கிறது இந்த. சோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க 42 அப்படிங்கிறது கிடைக்குதுன்னா அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப 100ல 16 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 84ன்னு இருக்கும். அந்த 84 தான் 42. அந்த எண் அப்படின்னா 100ன்னு நம்ம எடுத்துக்கணும். நான் பேசிக் வீடியோல சொல்லியிருப்பேன் அந்த எண் டோட்டல் ஒரிஜினல் மேக்ஸிமம்னு எது கேட்டாலும் 100 தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் மெத்தட்ல தான் கண்டுபிடிக்க போறோம். ஒரு 42 42 2 42 84 1 2 50. ஸோ அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 7 இருக்கு 50%. அடுத்த கொஸ்டின். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400 வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை. சோ 1 7 6 4 0 0 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 105/100 இன்டூ 105/100. சோ இதை அடிச்சு போட்டீங்க அப்படின்னா இந்த சமுக்கு என்ன ஆன்சர்ன்றதை சொல்லுங்க. ஓகே. சோ 19 4 4 8 1ங்கிறது இந்த சமோட ஆன்சரா இருக்கும். அடிச்சு போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. அடுத்த கொஸ்டின். எக்ஸின் ஒய் சதவீதம் எனவும் ஒய்யின் இசட் சதவீதம் எனவும் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்புன்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தா இங்கிலீஷ்ல அப்ரோச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் பர்சன்டேஜ் இருக்குல்ல, இது எப்படி எழுதணும்னா y/100ன்னு எழுதணும். ஆஃப்க்கு என்ன அர்த்தம்னா மல்டிபிளிகேஷன் அர்த்தம். எக்ஸ நம்ம எக்ஸாவே போட்டுக்கணும். இஸ்க்கு என்ன அர்த்தம்னா ஈக்குவல்னு அர்த்தம். அந்த 50. சோ அதுக்கப்புறம் அண்டு கொடுத்திருக்காங்க. இசட் பர்சன்டேஜ் அப்படின்னா z/100ன்னு போடணும். அதுக்கப்புறம் ஆஃப் இருக்கு மல்டிபிளிகேஷன் y ஈக்குவல் டு 25. இது எப்படி அடிக்கலாம் அப்படின்னா ஒரு 25 25 2 25 50. சோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடும். இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிடும். அப்ப இது எப்படி இருக்கும்னா x ஈக்குவல் டு 2z இருக்கும். சோ அப்ப இந்த சம்மோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, x ஈக்குவல் டு 2x. அடுத்த கொஸ்டின். பூமியில் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்பர் இருக்குன்னு சொல்றாங்க. இதில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பூமியில 2250 பாகத்துல சல்பர் இருக்கு அப்படின்னா அந்த 5 தான் 2250ன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா 100. சோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 2 5 10 20ன்னு வரப்போகுது. சோ இப்படி போறதுக்கு பதிலா 2250 இன்ட்டு ஒரு 5/100. சைஃபருக்கு சைஃபர் 1 5 2 5 10ன்னு இருக்கு. 2 2 5/2ன்னு இருக்கு. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 2 1 2 இதை கேன்சல் பண்ணோம்னா 2 2 4 பேலன்ஸ் 1 வரும். புள்ளி வச்சு 0 சேர்த்தீங்கன்னா 5ன்னு வரப்போகுது. ஸோ இப்படி நீங்க ஆன்சர் எழுதலாம். பாத்துக்கோங்க இந்த சம். நெக்ஸ்ட் இது ஒரு எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36 எண்ணில் அந்த எண்ணை காண்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ 3/5 இன்டூ 60/100 இஸ் ஈக்குவல் டு 36ன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி கேன்சல் பண்ணலாம்னா சைஃபருக்கு சைஃபர் அடிச்சுக்கோங்க. 1 6 6 6 6 36 1 3 3 2 3 6ன்னு இருக்கு. ஸோ I2 10 சாரி I10 50. ஸோ திரும்பி 50 இன்ட்டு 2ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் 100. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 100. அடுத்த கொஸ்டின். 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்போ 1/35 அப்படிங்கிறது 2/7 எத்தனைன்னு சொல்லி கேட்கறாங்க. சரி எப்படி போடணும் அப்படின்னா 1/35 இன்டூ டிவைட்ல இருக்கிறது அந்த சைடு போனா மல்டிபிளிகேஷனா மாறிடும். அப்ப 7/2 போட்டுக்கோங்க இன்டூ 100. ஸோ மேல எப்படி இருக்கும்னா 1 7 கீழே 35 இன்ட்டு 2னா 70 இன்டூ ஒரு 100. 1 7 5 70. இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் போயிடும். அப்ப ஆன்சர் 10% அப்படிங்கிறது சம்முக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின்.
ஒரு எண்ணின் 75% 75 கூட்டும் போது அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இது பாருங்களேன், நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கண்டினியூட்டியா நம்ம பேசிக் அண்ட் மாடரேட்ல இந்த கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா? சோ என்னோட 75% அப்படின்னா 100ல 75 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 25 இருக்கும். அந்த 25 தான் இந்த 75 எடுத்துக்கணும். இந்த 25 எப்படி வந்துச்சுன்னா 100%ல இந்த 75% போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 25. அதுதான் இந்த 75ங்கிற நம்பர். அந்த எண் அப்படின்னா 100 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு 25 3 25 75 அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 300. இப்ப இந்த சம்முக்கான ஆன்சர் சி. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Study the graph carefully and answer the question. Dash items has maintained a rise over 3 weeks. So 3 வாரங்களும் ஏறக்கூடிய பொருட்கள் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இது A இருக்கு, இது B இருக்கு, இது C, இது A, இது B, இது C, இது A, இது B, இது C. சோ பாருங்க, A வந்து கண்டினியூட்டியா கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. அதே மாதிரியே C யும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது. அப்ப ஆன்சர் என்னவா நமக்கு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா C and A தான் இருக்கணும். சோ அப்ப இந்த சம்மோட ஆன்சர் C and A. அதே கொஸ்டின் தான் கீழே தமிழ்ல கொடுத்திருக்காங்க. ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர். 455 பேர் என்ன இருக்காங்கன்னா ஃபெயிலா இருக்காங்க. சோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேக்குறாங்க. அப்ப பாஸ் எத்தனை பேரா இருக்காங்கன்னா 35%. சோ இதுல எவ்வளவு பேர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபெயிலு 455. சோ டோட்டலா எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப 455ல 35 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 5 5 10 பேலன்ஸ் 1 5 3 8. சோ 418 சொல்லிட்டு நமக்கு வருதா. 455 பேர் தோல்வி அடைந்து தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணாக்கர்களோட எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்கறாங்க. இது டைரக்டா என்ன பண்ணிருக்கேன்னா ஆப்ஷன்ல இருந்து போட்டுடலாம். சோ ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். 600 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 600ல 35% மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாஸ் ஆயிருக்காங்களாம். இப்போ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர், 35 × 6 போட்டோம் அப்படின்னா 5 30, பேலன்ஸ் ஒரு 3, 6 18 19 20 21. ஸோ அப்போ 600ல 210 பேர் வந்து போறாங்க அப்படின்னா இது ஒரு 5ன்னு இருக்கும். 10னா 9, 390. ஸோ நமக்கு எவ்வளவு பேர் வேணும்னா 455 வரணும். அப்ப இதை நம்ம கண்டுபிடிச்சது தப்பு. ஸோ அடுத்த ஆன்சர் வேற என்ன எடுத்து போடலாம் அப்படின்னா 700ன்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 700ல 35% மாணவர்கள் பாஸ். சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். 35 × 7 அப்படின்னா IL 35க்கு 5, பேலன்ஸ் ஒரு 3, 3 21, 22 23 24. ஸோ இது போட்டோம் அப்படின்னா 600ல 245 போயிடுச்சு அப்படின்னா ஸோ இது 5ஆ மாறிடும். அப்பயும் நமக்கு 455 வராது. ஸோ வேற இதுல என்ன ஆன்சர் வரும்னா 710ன்னு எடுப்போம். 710 × 35 / 100. சைஃபருக்கு சைஃபரு, 7 5 35, 2 5 10ன்னு வரும். 71 × 7ன்னு போட்டோம் அப்படின்னா 1 7 7 49, 49 × 2ன்னு போட்டோம் அப்படின்னா இல்ல நான் ஏதோ தப்பா போட்டுட்டு இருக்கேன். அப்படியே இருக்கட்டும், பாஸ் பண்ணிடுறேன். சோ ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர். 455 பேர் தோல்வி அடைந்த நிலையில் தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணாக்கர் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. 35% பேர் என்ன அப்படின்னா பாஸ். சோ 100க்கு 35 பேர் பாஸ் அப்படின்னா ஃபெயில் எத்தனை பேர் ஆயிருப்பாங்கன்னா 65%. அதோட நம்பர் பாத்தீங்கன்னா 455. சோ அப்ப இந்த 65 தான் 455ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா டோட்டல்லாம் என்ன பண்ணணும் 100. சோ இதை கேன்சல் பண்றேன். 1 5 5, பேலன்ஸ் 1, 3 5 15, 9 5 45, பேலன்ஸ் 1. 13 வச்சு 91 எத்தனை தடவை அடிக்கலாம்னா 7 தடவை அடிக்கலாம். அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 700 அப்படிங்கிறது இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின். 28% 450 அப்படின்னும் 45% 280 எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ 28% இல்லைன்னா மல்டிபிளிகேஷன் 450. சோ பிளஸ் 45% 280ன்னு சொல்லி கேக்குறாங்க. ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு பிளஸ் பண்ணணும். ஓகேவா? சோ எதெல்லாம் அடிக்கலாம்? சைஃபருக்கு சைஃபர் அடிக்கிறேன். 2 5 10, 9 5 45, 1 2 1 2 4 2 8. இங்க 14 × 1 9ன்னு இருக்கு. அது மாதிரி இங்க சைஃபருக்கு சைஃபரு 2 5 10, 9 5 45. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 14. இங்கேயும் 14 × 9ன்னு இருக்கு. சோ அப்ப 14 × 9ன்னு போட்டோம் அப்படின்னா 9 4 36, பேலன்ஸ் ஒரு 3, 9 9, அப்ப 12ன்னு வரும். அப்ப இங்கேயும் 126, இங்கேயும் 126.
சோ அப்ப 126 போட்டா 252. சோ 126 × 126 252. சோ ஆன்சர் 252. அடுத்த क्वेश्चन போலாம். 8 லிட்டர் கரைசல்ல 20% என்ன இருக்குன்னா தூய அமிலம் உள்ளது. எனில் அமிலத்தின் லிட்டர் அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ டோட்டலா 8 லிட்டர் கரைசல் இருக்கு. அதுல 20% என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா அமிலம். கொஸ்டினும் என்னதான் கேக்குறாங்கன்னா அமிலம் தான் கேக்குறாங்க. அப்ப 8ல 20% எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. சைஃபருக்கு சைஃபரு, ஓரன் 2, ஐ 2 10. சோ இங்க 8 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஓரஞ்சு 5 புள்ளி வச்சு பேலன்ஸ் 3 இருக்கும். 0 போட்டீங்க அப்படின்னா ஆரஞ்சு 30. சோ 1.6 அப்படிங்கிறது சம்மோட ஆன்சர். அடுத்த क्वेश्चन. சோ இதுவுமே அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆபீசர்ல 2 or 3 டைம்ஸ் கேட்ட क्वेश्चंस. 5:4 என்ற விகிதத்தில் சதவீத மதிப்பு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ பேசிக் வீடியோல சொல்லி கொடுத்திருப்பேன். ரேஷியோ கொடுத்தா எப்படி நம்ம சம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ 5/4 × 100 இருக்கு. சோ இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 500/4 நமக்கு வரும். சோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 2 4, இதை கேன்சல் பண்ணா 2 2 4, பேலன்ஸ் 1 250 வரப்போகுது. சோ 250 × 2 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓரன் 2, 2 2 4, பேலன்ஸ் 1 இருக்கும். ஐ 2 10. சோ ஐ 2 10. சோ 125 தான் இந்த சம்மோட ஆன்சர். சோ ஆப்ஷன் டி. அடுத்த क्वेश्चन போலாம். ஒரு தொகையின் 12% என்பது 1080 எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அந்த 12% அப்படிங்கிறது 1080. क्वेश्चन என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்த தொகை அப்படின்னா 100. சோ 12 வாய்ப்பாலே இதை அடிக்கலாம். ஒரு 12 12 2 12 24. சோ 12 × ஒரு 4 போட்டோம் அப்படின்னா ஓகே 14. சோ 4 2 8, ஒரு நாள் 4 வரும். ஒரு 2 2. சோ இது பேசிக்காவே அடிச்சிடலாம். ஈஸியா அடிச்சோம் அப்படின்னா 2 டேபிள் அடிக்கலாம். 6 2 12, ஐ 2 10, திரும்பி 0. 1 6 6, 9 6 54 வரும். அப்ப 90. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 9000 ரூபாய். இந்த சம்மோட ஆன்சர் 9000. அடுத்த क्वेश्चन. சோ 4598 95% என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ வாட் இஸ் 95% ஆஃப் 4598? இது ஒரு ரிப்பீட்டடான क्वेश्चन. இது எப்படி போடணும் அப்படின்னா 95 அப்படிங்கறதா 4 5 9 8ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு என்ன வேணும்னா ஓவரால் நம்பர்னா 100க்கு எவ்வளவுன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் கான்செப்ட். சோ இது எப்படி கேன்சல் பண்ணலாம்னு பாருங்களேன். 3 டேபிள்ல கேன்சல் ஆகும். 5 டேபிள்ல ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணலாம். ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 4னா 9 5 45, திரும்பி 2 5 10னா 20ன்னு இருக்க போது. இதை 19ஆல கேன்சல் பண்ணுங்க. 4 5 98. சோ 19 கிராஸ் மல்டிபிளிகேஷன் x = 4598 × 20. சோ போட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் 4840ன்னு வரும். ஓகேவா? சோ இந்த சம்மோட ஆன்சர் இதான். நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா கொடுத்திருக்க பார்ட்டே ரொம்ப சின்னதா இருக்கு, எப்படி இவ்வளவு பெரிய ஆன்சர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க எக்ஸாம் ஹால்லே. நல்லா கவனிச்சுக்கோங்க. கொடுத்திருக்கிறது 95% தான், நம்மள கேட்கறது 100%. இப்ப அந்த 95 தான் 4598னா 100க்கு எவ்வளவுன்னு சொல்லி ப்ராப்பரா கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 4840ன்னு வரும். அடுத்த क्वेश्चन. நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிபெயர்ச்சினால் 1% என்ன பண்ணுது ஆண்டுக்கு குறைகிறதுனா 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப 105ன்னு போடுவோம். திரும்பி அதுல 1% குறையுது அப்படின்னா 104ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? சோ நமக்கு என்ன அமௌண்ட்டுமே கொடுக்கல, நல்லா அஷ்யூமா நம்ம என்ன பண்ணோம்னா 100ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப எத்தனை தடவை 104ன்னு போடணும்னா 3 டைம்ஸ் போடணும். இப்ப நம்ம 3 டைம்ஸ் தான் போட போறோம். சோ அப்ப 104/100 into 104/100 into 104/100. சோ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 52ன்னு வரப்போகுது. இது 50ன்னு வரப்போகுது. திரும்பி 52, திரும்பி 50, திரும்பி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிள்ல தான் கேன்சல் பண்றேன். 26 25, இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 26 25. இப்போ இது எப்படி இருக்கும்னு பாருங்க. 104 into 26 into 26, 25 25 மல்டிபிள் பண்ணா 625. சோ இதுக்கான ஆன்சர் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 112.47% வரும். நல்லா கவனிங்களேன். 100 ரூபாய்க்கு இருந்த பொருள் இப்ப எவ்வளவு ஏறி இருக்குன்னா 112.47 மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகமா இருக்கு? 12.47ங்கிறது அதிகமா இருக்கு. இதான் சம்மோட ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन. 9000 மாத சம்பளத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா உணவுக்காக செலவிடக்கூட தொகைன்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லாமே டிகிரில கொடுத்திருக்காங்க. ஒரு சர்க்கிள் அப்படின்னாலே எத்தனை டிகிரின்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி. அதை மறந்துடவே கூடாது. இப்ப இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த 360 டிகிரி அப்படிங்கறது அவரோட சம்பளமான 9000 ரூபாய்.
ஸோ இதுல அவர் உணவுக்காக எவ்வளவு செலவு பண்றாருன்னா 144 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சுக்கோங்க. சைஃபருக்கு சைஃபரு 199 49 36 2ஆம் பல்ல அடிக்கிறேன், 4ஆம் பல்ல அடிக்கிறேன், முன்னாங்க 12 பேலன்ஸ் 2 இருக்கும், 6 நாள் 24. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3600 வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்டுக்கான எக்ஸ்பென்சஸ். நமக்கு அமௌண்டா கேட்கல, பர்சன்டேஜா கேட்கறாங்க. அப்போ ஃபுட்டுக்கு 3200 செலவு பண்றாரு. இதுல அவரோட டோட்டல் சம்பளம் எவ்வளவு? 9000 ரூபாய். பர்சன்டேஜ்னாலே நம்ம என்ன பண்ணோம்? இன்டூ 100 போடணும். ஸோ அப்ப சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரு. 199 49 36, இங்க ஒரு 10 இருக்கு. அப்ப பெருக்கினீங்க அப்படின்னா 40% வந்து அவரோட ஃபுட்டுக்காக செலவு பண்றாரு. ஸோ இங்க இருக்கு 40%. ஆப்ஷன் டி. கிளியர்? ஸோ அடுத்த கொஸ்டின். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இயந்திரத்தோட அடக்க விலை வந்து 60000 சொல்லியிருக்காங்க. ஸோ 60000 5% குறையுதுன்னா 95, 3 டைம்ஸ் போட போறோம். பை 100 இன்டு 95 பை 100 இன்டு 95 பை 100. ஸோ இதை கேன்சல் பண்ணி சமக்கு என்ன ஆன்சர் வருதுன்றத பாருங்க. அடுத்து இதெல்லாமே உங்களோட ஒர்க் அவுட் சம்ஸ் தான். அடுத்த கொஸ்டின். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10 வருடங்கள்ல 1,75,000 இருந்து 2,62,000 மாறுதான். அப்போ பர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ 2,62,500 இருந்து 1,75,000 போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ சைஃபர் சைஃபர் 5, இங்க என்ன வரும்னா 5 வரப்போகுது. 12 5 போயிடுச்சுன்னா 7 1 7 வரப்போகுது. அப்ப 8 9 10 11 12 13 14 15 8. ஸோ 87500 எவ்வளவு ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,75,000 இருந்தது 2,62,500 மாறி இருக்கு. கீழே என்னதான் வரணும்னு பாத்தீங்கன்னா பேஸ் தான் வரணும். பேஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 175,000. ஸோ இன்டூ 100. ஓகே. ஸோ இதுல என்னெல்லாம் அடிக்கலாம்னா சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 5 15 25. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5, இதை திரும்பி 3 போகும். 7 35, பேலன்ஸ் 2 போச்சு அப்படின்னா 7 35 5. ஸோ இது எப்படி இருக்கும்னா 175 டிவைடட் பை 35 இன்டூ 10 இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா 7 5 35, 2 5 10. ஸோ திரும்பி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 7 2 7 14 இருக்கும். 15 16 17 ஒரு 3 7 35. இப்போ 25 இன்ட்டு 2 பாத்தீங்க அப்படின்னா 50 வரப்போகுது. ஸோ இது எப்படி அப்படின்னா 10 வருஷத்துல கொஸ்டின் 1 வருஷம் தான் கேட்கறாங்க. அப்ப 10 வருஷத்துக்கு 50%னா 1 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்? 5%. அப்ப சம்மோட ஆன்சர் 5. அடுத்த கொஸ்டின் போலாம். சோ திரு ராமோட மாத வருமானம் பாத்தீங்கன்னா 24,000 ரூபாய். பின்வரும் வழிகளில் செலவிடுகிறார். சேமிப்பை காட்டிலும் உணவுக்காக எத்தனை சதவீதம் அதிகமா செலவிடுறான்னு சொல்லி கேக்குறாங்க. நல்லா கவனிங்களேன். அவரோட சம்பளமே 24,000 ரூபாய். இப்ப எதை கம்பேர் பண்றாங்கன்னு பாருங்களேன். சேமிப்பையும் உணவையும் கம்பேர் பண்றாங்க. சோ ஃபுட்டுக்கு 6,000 ரூபாய் செலவு பண்றாரு. அதே மாதிரியே அவரோட சேவிங்ஸ்க்கு 4,500 ரூபாய் செலவு பண்றாரு. சோ இதுக்கு எதுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1,500 ரூபாய் இதுலயே வந்துருச்சு. சோ இப்ப இந்த 1,500ங்கிறது ஃபுட்டையும் சேவிங்ஸையும் கம்பேர் பண்ணக்கூடிய அமௌண்ட். டோட்டல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24,000 இன்டூ 100. ஸோ சைஃபருக்கு சைஃபர், சைஃபருக்கு சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர். 3 டேபிளை கேன்சல் பண்றேன். 5 15, 8 24. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50/8ன்னு சொல்லி இருக்கு. அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 8 48. பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ அப்ப 2/8ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப 6 2.5 அப்படிங்கிறது சம்முக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு தொகையின் 12% அப்படின்னு பாத்தீங்கன்னா 1080 அப்படின்னா அந்த தொகை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இந்த 12 தான் 1080 அப்படின்னா அந்த தொகைனா 100. சோ இதை கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல 6 2 12, I 2 10, ஒரு 4 0. திரும்பி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 9 சைஃபர் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 9,000 ரூபாய். Following pie chart show the mark obtained by the student is an examination who scored 750 mark in all the subject in which students scored 125 marks னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சோ 75 72 68 90 16 சொல்லிட்டே இருக்கு. சோ இதுல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 125 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேக்குறாங்க. சோ 1998ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தி பாத்தீங்க அப்படின்னா 1584 மில்லியன் கிலோகிராம். 1991ஆம் ஆண்டு தேயிலை உற்பத்தியை விட 20% என்ன சொல்லிருக்காங்கன்னா அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
1991 ஒரு தேயிலை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இப்ப 1998 பாத்தீங்கன்னா 20% அதிகமாகி எவ்வளவுக்கு விற்கிறோம்னு பாத்தீங்கன்னா 1584. அப்ப இந்த அமௌண்ட் தான் எவ்வளவுன்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்கறாங்க. இப்ப ஆப்ஷன்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னா 1320 சொல்லி நான் எடுக்கிறேன். 91 இதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 20% அதிகம்னா 00000 132 இந்த 2 போட்டீங்க அப்படின்னா 2 2 4 3 2 6 2 வரப்போகுது. அப்ப 264 வரும். ஸோ அப்ப 1320 264 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1584. ஸோ அப்ப நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்ட். ஆன்சர் 1320 மில்லி கிலோகிராம். ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா மொத்த சம்மே முடியுது. பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பேசிக் டு மாடரேட், பிராக்டிஸ் சம் 1 அண்ட் பிராக்டிஸ் சம் 2 இது மூணுமே பாத்தீங்கன்னாலே போதுமானது. பர்சன்டேஜ் பத்தி ஒரு தியரி உங்களுக்கு போயிடும். இல்ல ஏதாவது மிஸ்டேக்கா சொல்லியிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.